நம்ம இன்றைக்கி எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குடமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவு இந்த மசாலா எல்லாமே இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 3 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்குறப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெங்காயம் கரிஞ்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம 3 முட்டையை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் கொஞ்சம் வெந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எல்லோ எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டு எல்லா வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். அவ்வளோதான், எல்லாமே வெந்து உதிரி ஆயிடுச்சு, ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னை அடுத்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.